ஸ்ரீ மீனாட்சி மைந்தன் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் நேயர்களுக்கும் இனிய வணக்கம். இந்த நாள் இனிதாக அமையட்டும். நம்மளுடைய சேனல் நிறைய ஆன்மீக ரீதியான பதிவுகள் பார்த்துட்ருக்கோம். அந்த அடிப்படையில் நம்ம பார்க்கக்கூடிய பதிவு பார்த்திங்கன்னா, வீடு மற்றும் பூஜை அறைகளை என்ன கிழமையில் சுத்தப்படுத்தணும், அதை எப்படி சுத்தப்படுத்தணும், அதனால் இருக்கக்கூடிய பலன்கள் என்னென்னு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே எல்லாருக்குமே இந்த கேள்வி இருக்கும். வீட்டை நம்ம என்றைக்கு சுத்தப்படுத்தணும், என்றைக்கு ஒற்றை எடுக்கலாம், அதெல்லாம் போக சாமி அறையை நம்ம எப்போ சுத்தப்படுத்தணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். இதெல்லாம் செய்கிறதுக்கு சரியான நாள் அப்படின்னா வியாழக்கிழமை மட்டும்தான். வியாழக்கிழமையில் நீங்கள் உங்களுடைய வீடெல்லாம் ஒற்றையெல்லாம் அடிச்சுட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுக்கலாம். சாமி அறையை சுத்தப்படுத்துறது அப்படின்றது வாரத்தில் ஒரு நாள் மட்டும்தான் செய்யணும், எல்லா நாளும் செய்யக்கூடாது. அப்போ ஒரு கேள்வி வரும், நாங்கள் தினந்தோறும் பூ போட்டு ஊதுபத்தியெல்லாம் போட்டு சாமி கும்பிட்றோம், அந்த தூசியெல்லாம் என்ன அதை நீங்கள் டெய்லி தொடச்சிக்கலாம். டெய்லி அந்த பழைய பூவெல்லாம் எடுத்துகிட்டு புது பூ போட்டுக்கலாம். அந்த ஊதுபத்தி சாம்பிராணி துகள்லாம் அதெல்லாம் தொடச்சிட்டு நீங்கள் தினந்தோறும் பூஜை பண்ணிக்கலாம். அது வேறு. ஆனால் பூஜை பாத்திரங்களை குத்து விளக்கு, காமாட்சி விளக்கு, மணி, பஞ்சபாத்திரம், தீர்த்தச்சொம்பு, கற்பூரத்தட்டு, சாம்பிராணி கரண்டி, இந்த மாதிரி நம்ம நிறைய பூஜை பொருட்கள் நம்ம வீட்டில் வச்சுருக்கோம் இல்லையா. இந்த பூஜை பொருட்கள்லாம் வியாழக்கிழமை மட்டும்தான் க்ளீன் பண்ணணும். அதுவும் வியாழக்கிழமையில் மத்தியானம் 1 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணிக்குள்ளதாக நீங்கள் க்ளீன் பண்ணி முடிச்சிடணும். இதில் ஒரு கேள்வி வரும், அது என்னப்பா வியாழக்கிழமை, அதே அந்த குறிப்பிட்ட நேரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வியாழக்கிழமை 5 மணிக்கு மேலே நீங்கள் பூஜை பாத்திரத்தை தொடக்கவே கூடாது. அதை தொடவே கூடாது. என்ன காரணம் அப்படிங்கன்னா, வியாழக்கிழமை 5 மணிக்கு மேலே நமக்கு குருவாரை ஆரம்பிச்சிடும். இன்னொரு விஷயம், நம்மளுடைய வழக்கம் அப்படின்னு ஒன்று இருக்கும். 6 மணிக்கு மேலே நம்ம வீட்டில் பூஜை பாத்திரம் விளக்க பழக்கலாம் வச்சுக்கவே மாட்டோம். 5 மணிக்குள்ளே எல்லாம் முடிச்சுட்டு நம்ம பூஜை பண்ண ஆரம்பிச்சிடும் இல்லையா. அதனால் பார்த்தீங்கன்னா, இங்கே வியாழக்கிழமை 1 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே உங்களுக்கு எந்த டைம் தோது வருதோ அந்த டைமில் நீங்கள் இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பூஜை பாத்திரத்தை விளக்கி கழுவி காய வச்சுட்டு அதை ஒரு துண்டு தனியாக அதுக்குன்னு ஒரு துண்டு வச்சு அந்த பாத்திரங்கள்லாம் தொடச்சிட்டு அதுக்கு சந்தனங்குமம் வச்சு அலங்காரம் பண்ணி தான் விளக்கு ஏற்றுறோம். நிறைய பேர் வெறுமனை கூட ஏற்றுறாங்க, அப்படி ஏற்றக்கூடாது. சந்தனங்குமம் வச்சு அலங்காரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் புது திரி போட்டு புது எண்ணெய் ஊற்றி விளக்கு ஏற்றுங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த பூஜை பாத்திரத்தை விளக்குறதுக்கு தனியாக சோப்பு, தனியாக ப்ரஷ் வச்சுக்கோங்க. நம்ம வழக்கமான சமையல் பாத்திரங்கள் விளக்குற ப்ரஷ்லேயும் அந்த சோப்லேயும் பூஜை பாத்திரம் விளக்கக்கூடாது. பூஜை பாத்திரத்துக்குன்னு சொல்லிட்டு தனியாக சோப்பும் தனியாக ப்ரஷ்ஷும் வச்சுக்கோங்க. அதை வச்சு தான் விளக்கணும். இது போக பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் அந்த பூஜை ரூமில் குத்து விளக்கு ஏற்றும் போது குத்து விளக்கு வெறுமனை ஏற்றுவாங்க. குத்து விளக்கு மகாலட்சுமியோட அம்சம், அதை வெறுமனை ஏற்றக்கூடாது. குத்து விளக்கு நீங்கள் அலங்காரம் பண்ணிவிட்டு ஒரு மஞ்சள் கயிறில் ஒரு முனமுறியாத மஞ்சளை அதில் கட்டி அதில் 2 வளையல் கோர்த்து அதை அந்த மஞ்சள் கயிறை குத்து விளக்கில் ஃபுல்லாக தொங்க விடுங்க. உங்களால் முழுசாக குத்து விளக்குலேருந்து மேலேருந்து கீழே வரைக்கும் தொங்க விடல, உங்களுக்கு அது கொஞ்சம் ஒரு மாதிரி பயமாக இருக்குன்னா குத்து விளக்கோட இடைப்பகுதி அந்த தண்டு பகுதியில் கட்டிக்கோங்க. குத்து விளக்கில் இந்த மாதிரி ஒரு மங்களமான பொருள் வச்சு விளக்கேற்றி பாருங்கள், உங்களுக்கு ஒரு நிறைய வித்தியாசம் தெரியும். இதுதான் நம்ம வீட்டில் பூஜை பண்ணக்கூடிய முறை. இந்த முறையில் நீங்கள் பூஜை பண்ணி பாருங்கள். இந்த முறையில் நீங்கள் பூஜை பாத்திரங்களை விளக்கி பாருங்கள். வியாழக்கிழமை நமக்கு இன்னொரு சந்தேகம் வரும். இந்த இடத்துல இந்த வாரம் வியாழக்கிழமை எங்களால் விளக்க முடியலப்பா, இயற்கையாகவே எங்களுக்கு முடியலை, வெளியூர் போயிட்டோம், வேலை நிமித்தமாக நாங்கள் பிஸி ஆகிட்டோம், அப்போ என்ன பண்ணுறதுன்னு கேட்டு இந்த வாரம் வியாழக்கிழமை நீங்கள் விளக்கலைன்னா விளக்கவே வேண்டாம், அடுத்த வாரம் சேர்த்து விளக்கிக்கோங்க. இந்த வாரம் வியாழக்கிழமை விளக்கலை அப்படின்றக்காக ஊடலில் இடைப்பட்ட நாளில் நம்ம சும்மா இருப்போம், அந்த நாளில் போய் சாமி பாத்திரம் விளக்க தயவுசெய்து அந்த தப்பாக செய்யாதீங்க. வாரத்தில் ஒரு நாள் வியாழக்கிழமை மட்டும்தான் விளக்கணும். அதை தாண்டி மற்ற நாட்களில் சாமி அறையை சாமி பாத்திரம் தொடக்கூடாது. எதுக்காக நான் திரும்ப சொல்லேன்னா, சாமி பாத்திரம்ன்றது ரொம்ப தெய்வீகமானது. நம்ம டெய்லி அதை தொடச்சிட்டோன்னா அதோட தெய்வீகத்தன்மை போயிடும். அதுக்காக தான் திரும்ப சொல்கிறேன். அதனால் வியாழக்கிழமை மட்டும் பூஜை பாத்திரங்களை விளக்கி சுத்தப்படுத்தி அதுக்கு சந்தர்ப்பம் வச்சு அலங்காரம் பண்ணி இந்த முறையில் நீங்கள் பூஜை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கும். அதில் விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, வியாழக்கிழமை அர்த்த ஜாமத்துக்கு மேலாக நம்மளுடைய குத்து விளக்குலையும் மகாலட்சுமி விளக்கு, காமாட்சி விளக்குலையும் மகாலட்சுமியும் குபேரனும் குடியேறுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம் உண்டு. அதனால தான் வியாழக்கிழமை சாயங்காலமே நீங்கள் எல்லா வேலையும் முடிச்சு ரெடி பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறேன். இங்கே இன்னொரு கேள்வி நமக்கு வரும், சரிப்பா நாங்கள் வியாழக்கிழமை எல்லாமே விலைக்கு முடிச்சு ரெடி பண்ணி வச்சுட்டோம், அன்றைக்கி சாயங்காலம் நாங்கள் விலைக்கு ஏற்றிக்கலாம், நம்ம தாராளமாக விலைக்கு ஏற்றிக்கலாம். அன்றைக்கி சாயங்காலம் நீங்கள் தாராளமாக விலைக்கு ஏற்றி சாமி கொடுக்கலாம், தப்பே கிடையாது. ஆனால் வியாழக்கிழமை சாயங்காலத்துக்குள்ளே இந்த வேலையெல்லாம் முடிச்சுங்க. இந்த நாளில் நீங்கள் பூஜை பாத்திரங்கள்லாம் தேய்ச்சி விலைக்கு ஏற்றி பாருங்களேன், உங்களுக்கே ஒரு வித்தியாசம் தெரியும். ஸ்ரீ மீனாட்சி மைந்தன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்துடைய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வரும். நன்றி, வணக்கம். வான்மிகில் வளாது பெய்க, மலிவளம் சிறக்க, மன்னன் பொன்முடி அரசு செய்க, குறைவில் ஆதுவர்கள் வாழ்க, நான்மறை அரங்கள் உங்கள் நற்றபம் வேள்வி மல்க, மேன்மைகள் செய்வினதி விலங்க உலகம் எல்லாம், மேன்மைகள் செய்வினதி விலங்க உலகம் எல்லாம், மேன்மைகள் செய்வினதி விலங்க உலகம் எல்லாம், திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம்.